Hi friends, வணக்கம். வெல்கம் டு யூவிஎஸ் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து கார்ன் வச்சு பன்னீர் வச்சு ஒரு சாலட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இது இப்போ சூடான ஒன்று கொஞ்சமாக ஒரு 4-5 பல் பூண்டை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பூண்டு மட்டும் கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். இப்போ பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து பன்னீர் வந்து கொஞ்சம் நல்லா இந்த ஆலிவ் ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மிளகாய்த்தூள், அடுத்து சீரகத்தூள், அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இப்போ இதை வந்து பன்னீரில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நான் ஆயில் கம்மியாக ஊற்றிருக்கிறதுனால உங்களுக்கு பன்னீர் வந்து கொஞ்சம் இதில் வந்து ஒட்டுது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கேப்சிகம், அப்புறம் கேரட், இது போக நீங்கள் வேறு எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ இந்த பன்னீரோட மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து வெங்காயம் இதெல்லாம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா ஒரு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ இது கூட கார்னையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா ஒரு ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு லைட்டாக ஒரு 2 நிமிஷம் மட்டும் தட்டி விட்டால் போதும், ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு மேலே ஊற்றுறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம், அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக வந்து தயிர் ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் காரத்துக்கு மிளகாய்த்தூள், அப்புறம் இதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு, அப்புறம் கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சம் ஆலிவ் ஆயில், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்கிற இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே இந்த ட்ரெஸ்ஸிங் கூட ஆட் பண்ணி நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். இப்போ லாஸ்ட்டு இது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பயிறு முளை கட்டினது இருக்குது, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடலாம். இப்போ இது கூட லைட்டாக வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு கொஞ்சமாக லெமன் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சு விட்டுட்டு இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், சாலட் ரெடி. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஸ்வீட் கார்ன் பன்னீர் போட்ட ஒரு ஹை ப்ரோட்டீன் அண்ட் ஹை ஃபைபர் உள்ள ஒரு டின்னர் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிள் தான், டேஸ்ட்டும் செமையாக இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும்.